ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சிஸ்டர்ஸ் ஆனர். உங்களுக்கு பேய் கதை கேட்கறதுக்கு பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஒரு ஆளுக்கு பேய் பிடிச்ச கதை கேட்டிருப்போம், ஒரு அரண்மனையில பேய் இருக்குன்னு கேட்டிருப்போம், ஒரு பொம்மைக்கு பேய் பிடிச்ச கதை கூட கேட்டிருக்கோம். அட ஏங்க, ஒரு காருக்கு பேய் பிடிச்ச கதை கூட கேட்டிருப்போம். ஆனா ஒரு பீச் நிறைய பேய்கள் கூட்டமே இருக்கு அப்படின்னு ஒரு கதை கேட்டிருக்கீங்களா? இது கதை இல்லைங்க, நிஜம். அந்த பீச் வேற எங்கேயுமே இல்ல, நம்ம இந்தியால தான் இருக்கு. அதுதாங்க டுமாஸ் பீச். இவ்வளவு பயப்படுற அளவுக்கு அந்த டுமாஸ் பீச்ல அப்படி என்னதான் நடக்குது? இந்த வீடியோல தெளிவா பார்த்திடலாம் வாங்க. இந்த டுமாஸ் பீச் குஜராத் மாநிலத்துல சூரத்துக்கு பக்கத்துல இருக்குங்க. சூரத்துல இருந்து 20 கிலோமீட்டர் டிராவல் பண்ணா அரபிக்கடலோரத்துல அமைஞ்சிருக்கு இந்த பீச். சரி, இந்த பீச்சை ஏன் பேய் பீச்னு சொல்றாங்க? ஒரு பீச்ல எப்படி பேய் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். எனக்கும் அதாங்க ஆச்சரியமா இருக்கு. சன்செட்டுக்கு அப்புறம் இந்த பீச்சுக்கு போறதுக்கு யாரையுமே அலோவ் பண்றது இல்லையா? ஈவினிங் ஆச்சுனாலே இந்த பீச்ல போலீஸ் ரோந்து வந்துட்டே இருப்பாங்களாம். பீச்ல இருக்கவங்க எல்லாம் உடனே கிளம்ப சொல்லிடுவாங்களாம். சன்செட்டுக்கு அப்புறம் இந்த பீச்ல பேய்கள் நடமாடுறதாகவும் வினோதமான சத்தங்கள் கேட்கறதாகவும் சன்செட்டுக்கு அப்புறமா இந்த பீச்சுக்கு போறவங்க மர்மமான முறையில காணாம போறதாகவும் நிறையவே கதைகள் சொல்லப்படுது. பொதுவா பீச் அப்படின்னாலே அங்க இருக்கிற மணல் வெளிர் சந்தன நிறத்துல இருக்கும் இல்லையா? ஆனா இந்த பீச்ல மணல் கருப்பு நிறத்துல இருக்குமா. இதுவும் இந்த பீச்சை ஒரு அமானுஷ்யம் நிறைஞ்ச இடம்னு சொல்றதுக்கு ஒரு காரணமா. இந்த பீச் ஒரு காலத்துல இறந்த உடல்களை தகனம் செய்யற ஒரு இடமா இருந்திருக்கு. அந்த தகனம் செய்யப்பட்ட உடல்களோட சாம்பல் எல்லாம் சேர்ந்து கரைஞ்சு போய் இந்த மணல்ல சேர்ந்துட்டதுனாலதான் இந்த மணல் கருப்பு நிறமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இங்க தகனம் செய்யப்பட்ட ஆவிகள் எல்லாமே இந்த இடத்தை விட்டு போகாம அங்கேயே உழவிட்டு இருக்கிறதாவும் மக்கள் நம்புறாங்க. இந்த பீச்சை சுத்தி இருக்கிற நாய்கள்லாம் ராத்திரி ஆச்சுனாலே விடாம குறைச்சிட்டே இருக்குமா. நாய்கள் கண்களுக்கு பேய்கள் தெரியும் அப்படிங்கறதுனாலதான் நாய்ங்க விடாம குறைச்சிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பகுதி உள்ளூர்வாசிகள் சொல்றாங்க. நாய்னா குறைக்கத்தானே செய்யும், அதுக்கு எதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னு கேக்குறீங்களா? ஆனா மத்த இடங்கள்ல இருக்கிற நாய்களை விட இந்த இடத்துல இருக்கிற நாய்கள் ரொம்பவுமே வினோதமா பிஹேவ் பண்ணதான். நைட் நேரம் ஆனாலே நாய்கள் எல்லாம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சிருவான். இந்த பீச்சுக்கு போன சில பேர் அங்க எடுத்துக்கிட்ட போட்டோஸ்ல ஆவிகள் தென்பட்டதாகவும் சொல்றாங்க. நிறைய பேர் அங்க ஒரு மர்மமான நெகட்டிவ் வைபை ஃபீல் பண்ணதாகவும் யாரோ பேசுற மாதிரி சிரிக்கிற மாதிரி வினோதமான ஒலிகளை கேட்டதாகவும் சொல்றாங்க. மர்ம உருவங்களை பார்த்ததாகவும் நகரும் உருண்டைகளை பார்த்ததாகவும் சொல்றாங்க. இரவு நேரங்கள்ல இந்த பீச்ல நிறையவே அமானுஷ்யங்கள் நடக்கிறதா சொல்றாங்க. இந்த பீச்ல ஒருத்தர் நாக்கு வெளியே தள்ளின நிலையில மர்மமான முறையில இறந்து கிடந்ததாகவும் சொல்றாங்க. அதனாலயே போலீஸ் 6 மணிக்கு மேல இந்த பீச்ல யாரையுமே அலோவ் பண்றது இல்லையாம். அங்க இருக்கிற கடைகளை கூட சாத்த சொல்லிடுறாங்களாம். இந்த மாதிரி மர்மமான கடைகளாலேயே இந்த பீச் ஒரு பிரபலமான சுற்றுலா தலமா மாறி இருக்கு. அதுலயும் ஒரு பர்டிகுலர் கதை ரொம்பவே பிரபலமா இருக்கு. விக்டர் அப்படின்னு ஒரு சின்ன பையன் காணாம போன கதை தான் அது. விக்டர் அப்படின்னு ஒரு 5 வயசு சின்ன பையன் தன்னோட டோட்டல் ஃபேமிலியோட, அதாவது தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி அப்படின்னு எல்லாரும் கூடவும் சேர்ந்து ஒரு சண்டே அன்னைக்கு பீச்சுக்கு பிக்னிக் போயிருக்காங்க. எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஈவினிங் வீட்டுக்கு கிளம்பும் போது விக்டர் மட்டும் பீச்ல காணாம போயிட்டானாம். ரொம்ப நேரமா பீச் ஃபுல்லா தேடியும் விக்டர் எங்கேயுமே கிடைக்கலையாம். அப்போ இருட்ட ஆரம்பிச்சிட்டதுனால மத்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்களாம். விக்டரோட அப்பாவும் சித்தப்பாவும் மட்டும் நைட் ஃபுல்லா விக்டரை தேடி இருக்காங்க. கடைசியா விக்டரை கண்டும் பிடிச்சிட்டாங்க. ஆனா விக்டரை தேடுறப்போ விக்டரோட அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் நிறைய அமானுஷ்ய சம்பவங்கள் அந்த பீச்ல நடந்ததா சொல்றாங்க. விக்டரோட அப்பா மர்மமான முறையில இறந்தும் போயிருக்காரு. இதுதான் டுமாஸ் பீச் பத்தி சொல்லப்படுற ரொம்ப பாப்புலரான விக்டர் ஸ்டோரி. இந்த மாதிரி நிறையவே அமானுஷ்யமான கதைகள் டுமாஸ் பீச்சை பத்தி சொல்லப்படுது. நீங்க சொல்லுங்க, இந்த கதைகளை எல்லாம் நீங்க நம்புறீங்களா? டுமாஸ் பீச்ல ஒரு நைட் ஃபுல்லா ஸ்டே பண்ண சொன்னா நீங்க ஸ்டே பண்ணுவீங்களா? உங்க ஆன்சர் என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிட்டு எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற லைக் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் அப்படிங்கறத மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.